அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா ராகி மாவு வச்சு கிச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ராகி மாவு வச்சு நல்லா சத்தான கிச்சடி செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி கிச்சடி செய்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் கிளறணும். அதுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்றி சுட வச்சுக்கலாம். இந்த கப்பால் நான் ஒரு கப்பளவு ராகி மாவும் ஒரு கப்பளவு ரவையும் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவுக்கு 3 கப்பளவு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பளவு தண்ணி எடுத்துக்கணும். மொத்தம் சேர்த்து 5 கப்பளவு தண்ணி எடுத்துக்குங்க. மொத்தமாக 5 கப்பு நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வேறு அடுப்பில் மாற்றி சுட வச்சுக்கலாங்க. ராகி கிச்சடி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 10லேருந்து 15 பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே அது கூடவே பொடியாக நறுக்குன கேரட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கேரட் பட்டாணி வதங்கி வந்த உடனே ஒரு தக்காளி கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்பாலே 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்குங்க. ராகி மாவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடுங்க. ராகி மாவு நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், ராகி மாவு இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் எல்லாத்தோடு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சுட வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. தண்ணியை மெதுவாக ஊற்றுங்க, தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு குறைவான தீயிலே தான் இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க ஃபுல்லாக. கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ராகி மாவு நல்லா வெந்து வரணும். கிச்சடி இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இப்போ இது மேலே மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி கிச்சடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த ராகி ரவை எல்லாமே நல்லா வெந்து கெட்டியாயிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க. இப்போ ராகி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம உருக்கின நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். நல்லா சத்தான ராகி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, குருமா, சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலுக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.